ஆனா இந்த இடத்துல சத்தம் வானத்துல இருந்து வரல. மேகம் எங்க வந்துருச்சுங்க? மேகம் கீழே வந்துருச்சு. மேகத்திலிருந்து ஒரு சவுண்ட் வருது. என்ன சவுண்ட் வருதுங்க? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று. இங்க ஒரு வார்த்தை ஆட் பண்ணப்படுது. அங்க என்ன சொல்லப்படுச்சு? இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். இவரில் பிரியமா இருக்கிறேன். அடுத்த வேர்டு என்ன இல்லைங்க? இவர் வார்த்தைக்கு. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும்போது அங்க இருக்காது. அது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதல். இது அடாப்ஷன். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதல் வேற, அடாப்ஷன் வேற. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதும் புத்திர சுவீகாரமும் ஒன்றாய் இருக்குமானால், தீர்க்கதரிசி ஏன் சொல்றாரு? நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டும் நரகத்துக்கு போக முடியும்னு சொல்றாரு.